பிரபஞ்சத்திற்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு மசியல் செய்யலாமா? இப்போ நிறைய பேர் வீட்டில் பிள்ளைங்க காய் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க. அதை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு காயே வேணாம் அப்படின்றவங்க கூட இதை செஞ்சு கொடுத்தா இன்னும் 2 இட்லி 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மசியல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் செய்ய போகிறேன். நீங்கள் தனியாக வேக வச்சும் செஞ்சுக்கலாம். குக்கரில் செஞ்சோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு குக்கரில் ஒரு 5-6 கத்திரிக்காய் தண்ணியில் அலசிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் மட்டும் கூட வச்சு மசியல் செய்யலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் திக்னஸ் வருன்றதுனால. அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒன்றோட ஒன்று கலந்து வந்துடட்டும். குக்கர் மூடியை போட்டு மூடி வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்குங்க. சூப்பராக காயெல்லாம் நல்லா மசிய வந்துடும். உங்களுக்கு அதுக்கு மேலே வேகணுன்னால இன்னும் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் வெயிட்டை எடுத்துட்டு மூடியை தரங்க. வெயிட் ஆறாத முன்னே அவசரப்பட்டு மூடியை திறக்காதீங்க. நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு விசில் விட்டு வச்சிட்டாலே தோசை போடும்போது டப்புன்னு திறந்து மசிச்சு தாளிப்பு கொடுத்து தொட்டு சாப்பிட்லாம். இப்போ அதில் இருக்க சுட தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. மசியல் வச்சு மசியும் போது நல்லா மசிச்சு வரும். அதனால் தண்ணி இருந்ததுன்னா நம்ம மேலெலாம் தெளிக்கும். சுட தண்ணி சூடு தாங்காது. அதனால் தண்ணியை தனியாக வடிகட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு மசியலோ இல்லை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா மசிச்சு வந்துடும். வெந்தக்காயன்றதுனால ரஃபாலாம் இருக்காது, நல்லா நைஸாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. திக்னஸாக இருக்குது, தனியாக பச்சை தண்ணி சேர்க்க போகிறோன்னா சேர்க்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கொஞ்சம் கொதி விடணும். நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்காத எடுத்து வச்சுருக்க தண்ணியை மட்டும் சேர்த்திங்கன்னா கொதி விட வேண்டிய அவசியமே இல்லை. திக்னஸாக இருக்குது, தண்ணி விட போகிறோன்னா தண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிய விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிப்பு எடுத்து நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த மசியலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா சூப்பராக வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். 5 பேர் 6 பேர் இருந்தால் கூட தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம். பத்தாது அப்படின்ற இதுவே இருக்காது. தாளிப்பை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா சூடாக தோசையோ இட்லி எது செஞ்சிங்களோ அதில் இந்த மசியில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.